Channel, welcome to Gizmos Channel. Welcome to Gizmos Channel. Channel. Welcome to Gizmos Channel. புத்தாண்டு வாழ்த்துக்கள், நல்வாழ்வு பெருகட்டும், சந்தோஷம் மலரட்டும், இனிய காலம் தழைக்கட்டும். பொன்னான பூமியில் பொலிவான வாழ்க்கை, கோடி கனவுகள் நிர்வாண வாழ்க்கை, காற்றினில் இசைடும் நாதஸ்வர வாழ்த்து காலம் நீடும் உறவுகள் கொண்டாடும் நாள் இது. பூவும் வாசல் எங்கும் கலையலாரங்காரம் வீட்டில் எங்கும் தாய்மொழி தமிழில் வாழ்த்துகள், சிவன் அருளால் செழிப்பட்ட காலங்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள், நல்வாழ்வு பெருகட்டும், சந்தோஷம் மலரட்டும், இனிய காலம் தழைக்கட்டும். ஹாய் நண்பர்களே, நீங்கள் அனைவரும் தமிழ் புத்தாண்டு பாடலை அனுபவித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நானும் மகிழ்ந்தேன். இன்று நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லப் போகிறேன். தமிழ் புத்தாண்டின் மந்திரமாங்காய். இளந்துரை என்னும் அழகிய கிராமத்தில் ராமு என்ற மகிழ்ச்சியான சிறுவன் வாழ்ந்தான். அவன் தமிழ் புத்தாண்டை மிகுந்த சந்தோஷத்துடன் கொண்டாடினான். சாப்பாட்டு விருந்து, அழகான கோலங்கள், புதிய உடைகள். ஆனால் ராமுவிற்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அவன் எப்போதும் புலம்பிக் கொண்டே இருப்பான். சாப்பாடு இனிப்பு இல்லையெனில் முறைத்து விடுவான். உடை அதிகமான வண்ணமில்லையெனில் முகம் சுளிக்கிறான். அதுவுமல்லாமல் தமிழ் புத்தாண்டு நாளில் கூட எதையாவது குறை கூறிக்கொண்டே இருப்பான். தமிழ் புத்தாண்டு காலையில் ராமுவின் தாத்தா அவனை அழைத்தார். இன்று ஒரு சிறப்பு நாள் ராமு, நாம் கொண்டிருப்பதை மதிக்க வேண்டிய நாள். ராமு சலித்துக்கொண்டு, ஆனால் தாத்தா, எல்லாம் சரியாக இல்லையெனில் நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்றான். அதற்கு தாத்தா சிரித்துவிட்டு, வா, உனக்கு ஒரு மந்திரம் காண்பிக்கிறேன் என்றார். அவர் ராமுவை கிராமத்துக்கு வெளியே இருந்த ஒரு பழைய மாங்காய் மரத்திற்கு கொண்டு சென்றார். மரத்தில் ஒரே ஒரு பெரிய மாங்காய் மட்டும் தொங்கிக் கொண்டிருந்தது. இது ஒரு மந்திர மாங்காய், தாத்தா சொன்னார். இதனை சாப்பிடும் எவருக்கும் மிகச்சிறந்த புத்தாண்டு கிடைக்கும். ராமுவின் கண்கள் பெரிதாகின. உண்மையா? அப்படியெனில் நான் இதை பெற வேண்டும் என்று சொல்லி மாங்காயை பறிக்க முயன்றான். அந்த நேரத்தில் ஒரு பசியான பறவை அருகில் வந்து கீச்சிடத் தொடங்கியது. ராமு, இந்த சிறிய பறவை மிகவும் பசித்திருக்கிறது, தாத்தா சொன்னார். இதற்கும் மாங்காயை கொடுத்தால்? ராமு தயங்கினான். ஆனால் அப்போதோ எனக்கு முழு மந்திர சக்தி கிடைக்காது. தாத்தா மெதுவாக சிரித்தார். ஒருமுறை முயற்சி செய்து பார், என்ன நடக்கிறதென்று. ராமு சின்னதாக ஒரு துண்டு மாங்காயை பறவைக்கு கொடுத்தான். அப்பொழுது மாங்காய் இன்னும் பெரிதாகியது. அதன் சில நேரத்திற்கு பிறகு ஒரு சிறுமி வந்தாள். அவளுக்கு தமிழ் புத்தாண்டை கொண்டாட எந்த சாப்பாடும் கிடைக்கவில்லை. அவள் மிகவும் கவலையாக இருந்தாள். ராமு, நீ இன்னும் கொடுக்கலாமா? தாத்தா கேட்டார். ராமு ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு சிறுமிக்காக முழு மாம்பழம் கொடுத்தான். சிறுமி மகிழ்ச்சியுடன், நன்றி, இப்போது நானும் புத்தாண்டை கொண்டாடலாம். அந்த சமயம் ராமு கையில் புதிய மாங்காய் தங்க நிறமாய் மின்னியது. மேலும் இரட்டிப்பாக பெரிதாகியது. ராமு ஆச்சரியமாக மாங்காயை பார்த்தான். தாத்தா, இது எப்படி சாத்தியமாகிறது? தாத்தா சிரித்துவிட்டு, ராமு, தமிழ் புத்தாண்டின் மந்திரம் நாம் எதை பெறுகிறோமோ அதில் இல்லை, நாம் எதை வழங்குகிறோமோ அதில்தான் என்றார். அப்போதுதான் ராமுவுக்கு உண்மை அர்த்தம் புரிந்தது. அன்று முதல் அவன் குறைகள் சொல்லாமல் பகிர்வதிலும் மகிழ்வதிலும் நேரத்தை செலவழிக்க ஆரம்பித்தான். ராமுவும் சிறுமியும் அண்டை வீட்டாருக்கு உணவை பகிர்ந்து கொடுத்து மகிழ்ச்சியாக இந்த புத்தாண்டு தினத்தை முடித்தனர். முடிவில் அந்த புத்தாண்டே அவனது வாழ்க்கையில் இனிமையான நாளாக மாறியது. மகிழ்ச்சி பகிர்ந்தால்தான் பெருகும்.
தமிழ் புத்தாண்டின் உண்மை நோக்கம் நன்றியுடன் வாழ்வது. வாழ்க்கையின் மந்திரம் பெற்றதில் இல்லை, பகிர்வதில்தான். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பொன்னான பூமியில் பொய்வான வாழ்க்கை, கோடி கனவுகள் நிறைவான வாழ்க்கை, காற்றினில் இசையிடும் நாதஸ்வர வாழ்த்து, கலந்திடும் உறவுகள் கொண்டாடும் நாள் இது. கோலம் பூவும் வாசல் எங்கும் கலையகாரம் வீட்டில் எங்கும் தாய்மொழி தமிழில் வாழ்த்துகள், சிவன் அருளால் செழிப்பட்ட காலங்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள், நல்வாழ்வு பெருகட்டும், சந்தோஷம் மலரட்டும், இனிய காலம் தழைக்கட்டும். நண்பர்களே வணக்கம். இங்கே இருப்பதற்கு நன்றி. உங்களால் தான் எங்கள் நாள் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை மறக்காமல் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப், எங்கள் வீடியோக்களை தவறவிடாமல் இருங்கள். லைக், இது உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை அழுத்துங்கள். ஷேர், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். காமெண்ட், உங்கள் எண்ணங்களை எங்களிடம் சொல்லுங்கள். வீடியோவின் முடிவிலுள்ள பிளேலிஸ்டை தேர்ந்தெடுத்து மேலும் ஊட்டமான மற்றும் மகிழ்ச்சிகரமான காணொளிகளை கண்டுகளியுங்கள். எங்கள் பிளேலிஸ்டில் கிட்ஸ் மாஸ் நாலேஜ், கிட்ஸ் மாஸ் ஃபன், கிட்ஸ் மாஸ் மியூசிக் ட்ரெண்ட்ஸ் மற்றும் கிட்ஸ் மாஸ் ஸ்டோரிஸ் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மகிழ்ச்சியாக காணுங்கள். உங்கள் ஆதரவே எங்களுக்கு பெருமை. தொடர்ந்து எங்களுடன் இருங்கள்.